வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரிச்சஸ்ட் வெல்த்தி தமிழ் சேனல் ஆர்ஜி. இந்த வீடியோவில் பில்லியனர்கள் கடைபிடிக்கும் 15 பெஸ்ட் டிப்ஸ்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கும் முன் எனது பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவையும் கட்டாயம் பார்க்கவும். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, கட்டாயம் பார்க்கவும். இந்த வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்து மிகுந்த ஆதரவளிக்கவும். வீடியோவிற்கு செல்வோம். இந்த வீடியோவில் இந்த 15 டிப்ஸ்களை கவனிக்கும் போது நாமும் 5 to 10 டிப்ஸ்களை தினம் நடைமுறையில் வைத்திருப்போம். ஆனால் அவைகள் சரியா தவறா என்பதை வீடியோ பார்த்த பின் சிந்திக்கவும். கட்டாயம் பில்லியனர் கேட்கும் இந்த 15 டிப்ஸ்களை கடைபிடித்தால் புவர் லெவலிலிருந்து ரிச் லெவலுக்கு கட்டாயம் செல்லலாம். இந்த டிப்ஸ்கள் அனைத்தும் பில்லியனர்களால் ஒரு செமினாரில் கேட்கப்பட்ட கேள்விகளாகும். அதனால் இந்த 15 கேள்விகள், அதாவது இந்த டிப்ஸ்களை நன்கு கவனித்து நடைமுறைப்படுத்தவும். 1. உங்கள் வீட்டில் கண்டு களிக்கக்கூடிய பெரிய டிவி உள்ளதா? சுய முன்னேற்றம், நீதி நிலை மேம்பாடு, சாதித்தவர்களின் வாழ்க்கை பயணம் போன்ற படிக்கக்கூடிய 15 to 20 புத்தகம் உள்ள அலமாரி உள்ளதா? 2. தினம் 2 to 3 நாடகம், சினிமா, சீரியல் என்று பார்க்கிறீர்களா? அல்லது தொழில் செய்வது சம்பந்தமாக ரிஸ்க் ஃபேக்டர், ஃபேவரபிள் ஃபேக்டர் என டிஸ்கஸ் செய்து நேரத்தை செலவிடுகிறீர்களா? 3. சிறிதாக சேமிக்கிறீர்களா? இல்லை விரும்பியதை வாங்கி பணத்தை செலவழிக்கிறீர்களா? 4. சேமிப்பு தொகையை கடன் அடைக்கிறீர்களா? தொழில் முதலீடில் சேமிக்கிறீர்களா? 5. குறுகிய கால நிலைக்காக போராடுகிறீர்களா? இல்லை நீண்ட கால சிறப்பான வாழ்க்கைக்காக வாழ்கிறீர்களா? 6. அடுத்த மாதம் செலவுக்காக மாதம் சம்பளத்திற்காக உங்கள் நேரம் செலவிடப்படுகிறதா? ஆர் பேசிவ் இன்கம்காக நேரத்தை சிறிதாவது செலவிடுகிறீர்களா? 7. நீங்கள் படைப்பாளியா, பார்வையாளரா? 8. நீங்கள் சமச்சீரான உணவு உண்பவரா? தினம் 30 நிமிடம் விறுவிறுப்பான நடைப்பயிற்சி செய்பவரா? அல்லது ஜங்க் ஃபுட், அதாவது கண்டதை தின்பவரா? சோம்பேறித்தனமாக நாளை கடத்தி குண்டாக வாழ்பவரா? 9. தினம் நேர்மறை சிந்தனையுடன் எழுந்து நேர்மறை சிந்தனையுடன் அந்த நாளை வெற்றிகரமாக முடிப்பவரா? வெந்ததை தின்று விதி வந்தாலும் என்று நினைப்பவரா? ஒரு நோக்கத்துடன், அதாவது சிறந்த பர்பஸிற்காக வாழ்க்கை வாழ்கிறீர்களா? அல்லது எழுந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம் என்று நாளை கடத்துகிறீர்களா? 11. தினம் மணிக்கு மணி ஷெட்யூல் போட்டு அதற்காக உழைப்பவரா? எந்த ஷெட்யூலும் இல்லாமல் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்று நினைப்பவரா? 12. 1000வது நாளில், அதாவது 1001வது நாளில் என்ன சாதனை பண்ண வேண்டும், எந்த நிலையை அடைய வேண்டும் என்று கோல் செட் செய்து அதற்காக டு டூ லிஸ்ட் அமைத்து தினம் 1000 நாளை ஒர்க் பண்ணி சாதிப்பவரா? இல்லை நோ என்று சொல்பவரா? 13. அரட்டை அடிக்க அதிக பேர்களுடன் இருப்பவரா? நறுக்கான 4 கோடீஸ்வர நண்பர்களுடன் நிதி, சேமிப்பு, ஃபினான்சியல் ஃப்ரீடம் பற்றி கலந்து ஆலோசிப்பவரா? 14. பணத்திற்காக உழைப்பவரா? அல்லது பணத்தை உங்களுக்காக உழைக்க வைப்பவரா? 15. மாதம் உழைத்து மாத கடைசியில் சம்பளம் எப்போது வரும் என்று ஏங்குபவரா? மாதம் பாசிவ் இன்கம் பணத்தில் பேங்க் வரவு செய்பவரா? செமினார்களில் கேட்கப்பட்ட 15 கேள்விகளும் உங்களுக்கு ஒத்து வருவதாய் இருந்தால் நீங்கள் சாதனையாளர், வெற்றியாளர், சிறந்த நோக்கம் கொண்டவராக வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும், என்ன நிலையை கையாள வேண்டும் என்பதை எனது பார்ட் 4 வீடியோவில் விடை கிடைக்கும். இந்த வீடியோவில் உள்ள விவரங்கள் தங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். மேலும் பார்ட் 4 வீடியோவில் சந்திப்போம். கேள்விகள் அல்ல. எங்களது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிக்கவும். என் ஸ்கிரீனில் உள்ள 2 வீடியோவையும் மிக சிறப்பானவை, வீடியோவை பார்க்கவும். நன்றி. இந்த வீடியோவில் உள்ள விவரங்கள் தங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். மேலும் பார்ட் 4 வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவில் வரும் கேள்விகள் அனைத்தும் ஒரு செமினாரில் பில்லியனர்கள் அந்த அட்டன் பண்ணிய ஆடியன்ஸிடம் கேட்கப்பட்ட கேள்விகளை தவிர உங்கள் மனதை புண்படுத்துவதற்காக கேட்கப்பட்ட கேள்விகள் அல்ல. இந்த கேள்விகளை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு சிறப்பாக மாற்றிக்கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழ
வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. எண்ட் ஸ்க்ரீனில் உள்ள 2 வீடியோவும் மிக சிறப்பானது. வீடியோவை பார்க்கவும் நன்றி.